بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026ஆம் ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக கொண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரில் மற்றொரு வகுப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, இரண்டாம் தவணை பரீட்சை நெருங்கிக் கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்ற காரணத்தினால நாங்கள் சென்ற வாரம் ஒரு கவிதையை பார்த்தோம். என்ன கவிதை பார்த்துட்டு ஞாபகம் அவளுக்கு? கடைசியாக படித்த வகுப்புல என்ன கவிதை படிச்சது ஞாபகம்? மகாரிமுல் அஹ்லாக். மகாரிமுல் அஹ்லாக் ஒரு பெரிய கவிதைடா. ரைட். எங்களோட சிலபஸ் 10-11 உள்ள கவிதைகள்ல பெரிய கவிதைகள் மகாரிமுல் அஹ்லாக். அப்போ அந்த கவிதையை ஃபுல்லாக நாங்கள் போன வகுப்புல பார்த்தோம். அப்போ அந்த தொடர்ல இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற கவிதைகள் ரிதாவுல் வாலிதீன். ஓகே, ரிதாவுல் வாலிதீன் என்ற கவிதையை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட். படிச்சுக்கிறீங்களா இந்த கவிதைய? படிச்சாப்புல ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களா? ரைட். ஓகே. ரைட். நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ரிதாவுல் வாலிதீனோட இன்னும் ஒரு கவிதையை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா டைம் எடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். ரிதாவுல் வாலிதீன் கருத்து என்ன யாரு தெரியும்? ரிதாவுல் வாலிதீன் பெற்றோரின் திருப்தி. பெற்றோருடைய திருப்தி. உங்களோட பாட புத்தகத்தில் எத்தனையாவது பக்கம் என்னத்தை யாராவது சொல்லலுமா? 67ஆம் பக்கம். ஓகே, 67ஆம் பக்கம். ரைட். 67ஆம் பக்கம். சில நேரம் சில புத்தகங்கள்ல பக்கங்கள் முன்னு பின்னுக்கு ஆகலாம். ரைட். அப்ப 67ஆம் பக்கத்துல இருந்து நீங்க பாருங்க. பெற்றோரின் திருப்தி என்பது மிக முக்கியமான ஒரு கவிதையாக காணப்படுகின்றது. கடந்த 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னர் இந்த கவிதை எக்ஸாம் பேப்பர்ல வந்து இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு கவிதையாக காணப்படுகின்றது. ரைட். ரைட். இந்த கவிதையை யாருக்காவது சொல்லி காட்டலுமா? எழுமாப்புள்ள ரைட். ஓகே, பாருங்க. மா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதை மா பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் அபவை வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா குல்லு மன் யுக்லிபு உம்மன் அவ் அபன் யுக்லிபு ரப்பா ஃபஅஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ ஃபப்தலு ரூஹ ஃபதாஹும் தஜிதுல் ஹைர ஜஸாஅ. ரைட். இந்த 6 வரிகளை கொண்ட கவிதையை பொறுத்த மட்டில் இந்த ரெட் கலர்ல நோட் பண்ணிக்கிற இல்லையா? ரெட் கலர்ல நீங்க பார்க்குற இந்த வரிகள் ரெண்டும் டீச்சர் கைட்ல இல்லாத 2 வரிகள் தான் அவை. சரியா? இருந்தாலும் உங்களோட புத்தகத்துல பெரும்பாலும் இந்த 2 வரிகளும் காணப்படும். பெரும்பாலும் கைட்ல இல்லாவிட்டாலும் கூட சரியா சில நேரம் எக்ஸாம் பேப்பர்ல கைட்ல இல்லாத பகுதிகளையும் பேப்பர்ல எடுத்துக்கிறாங்க. உதாரணமாக இன்சால் தனி அந்நிலாஹி பஹுவ ரஹ்மானு ரஹீம் என்று வரக்கூடிய கவிதை இருக்கிறதானே 10ஆம் ஆண்டுல
10ஆம் ஆண்டுல வரக்கூடிய அந்த கவிதையில மேலதிகமாக 2 வரிகள் எக்ஸாம் பேப்பர்ல வந்துருந்துச்சு. அப்ப அதனால இந்த புத்தகத்திலையும் வந்து இந்த 2 வரிகளும் கைட்ல இல்லாவிட்டாலும் நாங்க படிப்போம். நீங்க 2 வரிகளையும் சேர்த்து படிங்க. சில நேரம் எக்ஸாமுக்கு வந்தால் அப்படின்னு நீங்க படிச்சு கொண்டா போதும். மற்றபடி மற்ற 4 வரிகளையும் நல்லா கவனமாக படிச்சு கொண்டால் சரி. ஓகே ரைட். நாங்க ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். ஒன்று மா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதை. ஓகே அதுதான் முதலாவதுனா ரைட். முதலாவது வரி. இப்ப இதுல பாருங்க நீங்க மா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதேன் அப்படிங்கிற தலைப்பு இந்த கவிதையில் இருக்குது. தலைப்பு நான் உங்களுக்கு வளமையா சொல்லிக்கிறேன், ஹைலைட் பண்ணி படிங்கன்னு சொல்லிக்கிறேன். அப்ப தலைப்பு முதலாவது வரியில இருக்குது ரிவாவுல் வாலிதேன். அதுதான் தலைப்பு. என்ன அரபு வினாக்கள் வரக்கொள்ள ஒரு கேள்வி கட்டாயமாக வார தலைப்பு ஹெட்டு வார. அப்ப தலைப்பு நீங்க தனியாக ஹைலைட் பண்ணி படிக்கிற நேரம் அது உங்களுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. ரைட். இப்ப ரிவாவுல் வாலிதேன் என்ன கருத்து? என்ன பெற்றோரின் திருப்தி. அதுதான் கருத்து. சரி. இப்ப இதுல நீங்க பாருங்க ரிவாவுல்லான்னா கருத்து என்னவா? அப்ப ரிவாவுல்லான்னா அல்லாஹ்வின் திருப்தி. அல்லாஹ்வின் திருப்தி. அல்லாஹ்வின் திருப்தி. வெரி குட். இப்ப ரில்லாவுல் வாலிதேன் என்ன பெற்றோரின் திருப்தி, ரில்லாவுல்லாஹி என்ன அல்லாஹுடைய திருப்தி. சரியா? இப்ப மா இல்லா இந்த 2 சொற்களையும் நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. மான்னா கருத்து இல்லை. சரியா? மான்னா கருத்து இல்லை, இல்லான்னா கருத்து தவிர அல்லது இன்றி, வித்தவுட் நாங்க சொல்ற வித்தவுட் அல்ல இன்றி தவிர என்ற கருத்துல எடுத்துக்கிறேன். என்ற கருத்துல வரும். அப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்க பார்க்கலாம். எங்கட களிமா இது எங்கட களிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதானே உங்களுக்கு லேசா விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்றேன். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவில நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் என்ற சொல் எங்களுக்கு பரிச்சயமான சொல், எங்களுக்கு தெரியும். இலாஹண்டா நாங்க சொல்லுவோம் வணக்கத்துக்குரியவர் என்று சொல்ற. இலாஹ் என்ற சொல் கருத்து என்னன்னா வணக்கத்துக்குரியவர். லாண்டா இல்லை. சரியா? மாண்டா எப்படி இல்லைன்ற அர்த்தத்துல வருமோ அதே போலதான் லாண்டாலும் கருத்து இல்லை. லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அப்ப இல்லாத கருத்து தவிர. அப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை. அதே மாதிரியான வீடி கொண்டுதான் கிடைக்கிறது. அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதைனி. பெற்றோரு திருப்தி இல்லாமல். விளங்கினா அவளுக்கு? பெற்றோருடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி இல்லை. பெற்றோரு திருப்தி இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்தி இல்லை என்று வரும். ரைட்? கிளியரா? ஒன்றாவது வரி கம்மி வரி கிளியரா? ஒன்றாவது அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதைன். பெற்றோருடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி இல்லை. அது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆம் சார். ஓகே ரைட். 2வது வரிய பாருங்க. மா பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் அபவைனி. ரைட். இப்ப மாண்டா கருத்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா மாண்டா கருத்து என்ன? மாண்டா இல்லை. இல்லை. ஓகே இல்லை. மாவுக்கு பல கருத்துகள் இருக்குது. அதாவது கேள்வி கேட்கல மா என்ற சொல் வந்தால் என்ன என்ற கருத்துல வரும் இல்லையா? அது நாங்க படிச்சுக்கிறோம். இந்த இடத்துல இல்லை என்ற கருத்துல வர்றதா? சரியா? இல்லாண்டாலும் தெரியும் தவிர. இல்லாண்டாலும் கருத்து தவிர. ரைட். அபவை நண்டா பெற்றோர்கள். அபவை நண்ட கருத்து என்ன? பெற்றோர்கள். அப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வாலிதை நின்றாலும் அபவை நின்றாலும் ரெண்டும் ஒரே கருத்து. சரியா? ஒரே கருத்து. இதுவும் சில நேரம் எக்ஸாம் பேப்பர்ல கேட்டு வரலாம். மேற்படி கவிதையில் காணப்படக்கூடிய ஒத்த கருத்து சொற்கள் 2 தருக. ஒத்த கருத்து சொற்கள் 2 தருக என்றால் ஒன்று அல் வாலிதைன், அடுத்தது அபவை. இந்த சொல்லை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலிமா முத்தராதிஃபா. இந்த சொல்ல நீங்க எழுமண்டா எழுதி கொள்ளுங்க கோப்பியில. சரியா? கலிமா கலிமா முத்தராதிஃபா. சரியா? நான் ஒரு டைப் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பேருங்களா.
சரியா? ஒன்று அல் கலிமத்துல் முத்தராதிஃபான்னு வரும். மேலும் அல் கலி சரி அல் கலிமத்து அல் முத்தராதிஃபா முத்தராதிஃபா. சரியா? பேஜ் நம்பர் 67. ரைட். அல் கலிமத்துல் முத்தராதிஃபா. சரியா? இந்த சொல்ல நீங்க எழுதி கொள்ளுங்கள. அல் கலிமா அல் கலிமத்து ரைட் அல் முத்தராதிஃபத்து ரைட். முத்தராதிஃபத்து என்ன கருத்து? அல் கலிமத்துல் முத்தராதிஃபா கருத்து என்ன சொல்லுங்க பாக்க. அல் கலிமத்துல் முத்தராதிஃபா என்ன கருத்து, என்ன மீனிங், என்ன வரும்? ஒத்த சொற்கள், ஒத்த கருத்து சொற்கள். சரியா? அப்ப உங்களோட பார்ட் 1 பேப்பர்ல சில நேரம் இப்படி ஒரு கேள்வி வரலாம் வேணா. எப்படி? உத்கூர். சரியா? இப்படி வரும். நான் உதாரணமா சொல்லி காட்டுறேன். சரியா? உத்கூர் கொஞ்சம் புரியுங்க. ரைட். உத்கூர் அல் கலிமத்தல் முத்தராதிஃபத. சரியா? லிகலிமத்தி லிகலிமத்தி அல் வாலிதை அல் வாலிதை. இப்படி ஒரு கேள்வி வரலாமான்னு வச்சுக்கொள்களே. உத்கூர் அல் கலிமத்தல் முத்தராதிஃபத லிகலிமத்தி அல் வாலிதை. கேள்வி விளங்கினா இப்ப உங்களுக்கு? உத்கூர் அல் கலிமத்தல் முத்தராதிஃபத லிகலிமத்தி அல் வாலிதை. இந்த கேள்விக்கான அர்த்தம் விளங்கிச்சா உங்களுக்கு? என்ன கேள்வி கேட்டிக்கிறாங்கன்னு? சரியா பிள்ளையா? சொல்லுங்க பாக்க. அல் வாலிதைன் என்ற பாடத்தில் உள்ள ஒத்த சொற்களின் கருத்தை தரு. ஓகே, ஒத்த தருக. சரி, ரைட். வேற யாராவது சொல்லுங்க பாக்க. அல் வாலிதைன் நீங்க சொன்ன சரி மகள், ஆனா கொஞ்சம் திருத்தம் உண்டிக்குது. அல் வாலிதைன். சரி சார். அல் வாலிதைனுக்குரிய ஒத்த சொல்லை தருக. வெரி குட். அல் வாலிதைனுக்குரிய, அல் வாலிதைன் என்ற சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை குறிப்பிடுக, எழுதுக. விளங்கினா அவளுக்கு? களிமாண்டா சொல், களிமாண்டா கருத்து சொல். ரைட். அப்ப அல் வாலிதைன் என்ற சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை எழுதுக. அப்ப கலிமத்துல் முத்தராதிஃபான்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அது ஒத்த கருத்து. அல் கலிமத்துல் முத்தராதிஃபான்னா கருத்து ஒத்த கருத்த. சரியா? சில நேரம் இப்படி பாருங்களே, நாங்க படிச்சிருப்போம் கித்தத்தி என்ற ஒரு கவிதையை படிச்சிருக்கிற. கித்தத்தி இடது பூனை. இடது பூனை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கவிதையை நாங்க படிச்சிருக்கிறோம். என்ன கவிதை தெரியுமா? ஹிர்ரி. ஹிர்ரி. சரியா? ஹிர்ரி. அப்ப ரெண்டு சொல்லும் ஒரு ஞாபகத்தில் இருக்கணும். அப்ப சில நேரம் வரலாம். உத்குரல் கலிமத்தல் முத்தராதிஃபா லிகலிமத்தி ஹிர்ரி. அப்ப ஹிர்ரி என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல்லை குறிப்பிடுக. விளங்கினா அவளுக்கு? அதாவது வெளியில போய்த்து கேட்க மாட்டாங்க. வெளியில என்று சொன்னா நீங்க படிக்காத ஒரு சொல்லுக்கு ஒத்த கருத்து கேட்கறது இல்ல. படிச்ச பாடத்துகளுக்குள்ளால அப்படி ஒத்த கருத்து சொற்கள் இருக்குமாக இருந்தால் சில நேரம் அதை கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் மீக்குது. ரைட். அதால சொல்லித்தாரது. ஓகே. அப்ப அல் கலிமத்துல் முத்தராதிஃபா ஒத்த கருத்து சொல். உத்குரண்டா குறிப்பிடுக. லிகலிமத்தி என்றா சொல்லுக்கான அது அங்கே எந்த சொல் வேறுபட்டாலும் வரையலும். அல் வாலிதைனோ ஹிர்ரியோ போன்ற எந்த சொல் வேறுபட்டாலும் வரையலும். ரைட். இதுல நீங்க பாருங்க. கவிதைக்கு தலைப்ப பாடத்துல இருந்து எடுத்து போடணுமா? மார்க்ஸ் தருமா? இப்படித்தான் பாடத்துல இருந்து எடுத்து போடலும், பிரச்சனை இல்லை. பொருத்தமான தலைப்பா இருந்தா சரி. இப்ப புக்ல தலைப்பு ஒன்று தரப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப அந்த தலைப்பையே நீங்க எழுத மேலும். அப்படி இல்லாட்டி புக்ல இருக்கிற இப்ப கவிதையோ உரைநடையோ அதற்கு பொருத்தமான வேற தலைப்புகள் இருக்கேனும். அதைத்தான் நீங்க போடணும் இல்லை. பொருத்தமான எந்த தலைப்பை போட்டாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கிற. சரியா? ரைட்.
இப்ப அடுத்த பாருங்கோ பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் அபவைனி. அப்ப அபவைனா பெற்றோர்கள்னு பார்த்தோம். இப்ப சரியா? பகா அல் கவுன் பகா அல் கவுன்டா பகான்னா நிலைத்திருக்கிறது. சரியா? தொடர்ச்சியாக இருக்கிறது தான் நாங்க பகான்னு சொல்றது. அல் கவுன்டா கருத்து பிரபஞ்சம். அல் கவுன்டா கருத்துன்னா பிரபஞ்சம். அப்ப பகா அல் கவுனி என்ன கருத்துன்னா பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. இல்லா பிஹனானில் அபவைனி, பெற்றோர்களின் அபவைனா பெற்றோர்கள். ஹனான் என்ன தெரியுமா? ஹனான் பேரெல்லாம் இருக்குது. சரியா? ஹனான் விலங்கல்ல. இரக்கம். பாசம், பாசம், இரக்கம், அன்பு, அதுதான் கருத்து. ஹனான் அந்த பேர்கள் இருக்குது. ரைட்? அப்ப பெற்றோர்களுடைய இரக்கமின்றி, பெற்றோர்களுடைய கருணையின்றி, பெற்றோர்களுடைய அன்பு இன்றி, இல்லான்னு சொல்லோட சேர்த்து தான் நான் சொல்றேன்னா இல்லா பிஹனானில் அபவை. விளங்குதா? இல்லா பிஹனானில் அபவை, பெற்றோர்களுடைய கருணை இல்லாமல், பெற்றோர்களுடைய இரக்கம் இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. இந்த உலகத்தில பிரபஞ்சம் நிலைத்திருப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுடைய அன்பு, பாசம், இரக்கம் மிக முக்கியமான ஒரு காரணம். இப்ப நீங்களாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் நீங்க சிறு பராயத்தை தாண்டி வரும் வரைக்கும் எவ்வளவு அன்பாக வளர்த்திருப்பாங்க. இப்பயும் அன்போட தான் வளர்க்குறாங்க. அதனாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. சரியா? ஆரம்பத்திலேயே அந்த அன்பு, இரக்கம், பாசம், கருணை எல்லாம் உள்ளத்தில் எடுபட்டிருந்தால் நாங்க யாரும் உலகத்துல இருந்திருக்க மாட்டோம். நாங்க மட்டுமல்ல, அல்லாஹு தாலாவால படைக்கப்படுகின்ற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும், அது விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஊர்வன பிராணிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்க பாருங்க, அந்த குஞ்சுகளை ஒரு கட்டம் வரைக்கும் அந்த தாய் பறவைகள் அல்லது அந்த பறவை இனங்கள், அந்த மிருக இனங்கள் எப்படி பாதுகாக்குது என்பதை நீங்க நிறைய வீடியோக்களூடாக பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தாயுடைய அல்லது அந்த குஞ்சுகளை வளர்க்கக்கூடியவர்களுடைய உள்ளங்கள்ல என்ன செய்யற? பாசத்தை ஏற்படுத்துற, உள்ளத்துல அந்த அன்பை ஏற்படுத்துற. அது இயல்பாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறது. அந்த அன்பு இல்லாட்டி இந்த பிரபஞ்சம் இல்லவே இல்லை. அதான் கவிஞர் மிக அழகாக சொல்லி காட்டுறாரு. பகால் கவுனி இல்லா பிஹனானில் அபவைனி, பெற்றோர்களுடைய அன்பு, பாசம், கருணை எதுவுமே இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை என்று கவிஞர் அழகா சொல்றாரு. சரியா? ரைட். முதலாவது பாருங்க, மா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதை, பெற்றோரின் திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி இல்லை. மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் அபவை, பெற்றோர்களுடைய கருணை இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. ரைட். வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா, வாலித் என்றாலும் இந்த இடத்துல நாங்க தந்தை என்று சொல்லலாம். தந்தை என்று சொல்லலாம். வாலித் என்ற கருத்து தந்தை தான். வாலிதத்துன் என்றால் தாய். அரபு மொழியில அப்படித்தான் கருத்து இருக்குது. ஆனா இந்த இடத்துல வாலித் என்ற சொல் பெற்றோர்கள் என்ற கருத்துல தான் வரும். ஓகே, வாலித் என்ற சொல் பெற்றோர்கள் என்ற கருத்துல தான் வரும். வாலிதுல் இன்சானி, இன்சான்டா மனிதன். இன்சான்டா யாரு? மனிதன். அப்ப வாலிதுல் இன்சானி என்றா ஒரு மனிதனுடைய பெற்றோர், ஒரு மனிதனுடைய பெற்றோர். ரைட். பஅதல்லாஹி, பஅதல்லாஹி. சரியா? பஅத என்ற சொல் இங்க இருக்குது, அல்லாஹ் என்ற சொல் அங்கே தள்ளி இருக்குது என்று பார்க்க வேண்டாம். ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க வாசிக்கிறது. கவிதை என்ற படியால தள்ளி வச்சுக்கிறாங்க. சரியா? பஅதல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பிறகு. ரைட். அப்ப வாலிதுல் இன்சான் கருத்தண்டா ஒரு மனிதனுடைய பெற்றோர். பஅதல்லாஹி என்றா அல்லாஹ்விற்கு பிறகு. அவுலா பில் மஹப்பா, அவுலா பில் மஹப்பா என்றா மஹப்பத் என்றா அன்பு. சரியா? அன்பு, அன்பு, கருணை. அப்ப இங்கேயும் ஹனான் என்றாலும் அதே கருத்து தானே, அன்பு, கருணை. அதுக்கு நிகரான இன்னொரு சொல் தான் மஹப்பத் என்ற சொல். சரியா? சொற்களுக்கு இடையில கருத்து ரீதியாக சில வேறுபாடுகள் இருந்தாலும் ரெண்டு கருத்து ரீதியாக, மொழி கருத்து ரீதியாக ஹனான் என்றா இரக்கம் என்று சொல்றோம், மஹப்பத் என்றாலும் அன்பு, பாசம் போன்ற கருத்துக்கள்லாம் வரும். ரைட். அப்ப அவுலா பில் மஹப்பாண்டா
அன்பு செலுத்தப்பட மிகவும் அருகதையானவர்கள். அன்பு செலுத்தப்பட மிகவும் அருகதையானவர்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு மனிதன் யாரை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஒரு மனிதன் யாரை நேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய பெற்றோர்களை தான். அதான் இந்த வரை சொல்லுது. விளங்கினா? இப்ப குர்ஆன் வசனங்களே இருக்குது. சரியா? அல்லாஹும் அவருடைய தூதரும் அவருடைய பாதையை ஜிஹாத் செய்வதை விடவும் இன்னொன்று அவனுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக முடியாது. அதாவது அல்லாஹ்வுக்காக. இப்ப நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதும் அல்லாஹ்வுக்காகத்தான். சரியா? அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கிறது. அது ஒரு பக்கம் போக, ரைட், அடுத்ததாக இவ்வுலகில நாங்க அடுத்ததாக யாரை நேசிக்க வேண்டும்? அடுத்ததாக நாங்க யாரை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மனிதனுடைய பெற்றோர்களை தான் நேசிக்க வேண்டும். விளங்கினா? அந்த மனிதன் தன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களை நேசிக்க வேண்டும் என்பதை கவிஞர் அழகா சொல்றாரு. அப்ப பிள்ளைகள் அல்ல, மனைவிகள் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல, அயலவர்கள் அல்ல. சரியா? அதாவது நான் சொல்றேன், யாரை நீ நேசிக்கணும்னா உன்னுடைய பெற்றோர்களை. அதைத்தான் கவிஞர் என்கிட்ட சொல்றாரு. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. ஒரு மனிதனின் பெற்றோர் அல்லாஹ்வுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள், அருகதையானவர்கள். ரைட்? இப்ப பாருங்க, நாங்க 3 வரிகளை பார்த்துட்டோம். சரியா? திரும்ப பாருங்க. மா ரித்வா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதைன். பெற்றோரின் திருப்தி இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் லபவைன். பெற்றோரின் கருணை இல்லாமல், பெற்றோருடைய அன்பு இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. ஒரு மனிதனுடைய பெற்றோர் அல்லாஹ்வுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் அருகதையானவர்கள், மிகவும் ஏற்றமானவர்கள். ரைட், அடுத்த பாருங்கோ. குல்லு மன் யுகலிபு மன் அவ் அபன் யுகலிபு ரப்பா. ரைட், நல்ல முக்கியமான ஒரு வாக்கியம் உண்டு. குல்லு மன் யுகலிபு உம்மன் அவ் அபன் யுகலிபு ரப்பா. இப்ப குல்லு வண்டா ஒவ்வொருவரும். ரைட், குல்லு வண்டா கருத்துன்னா ஒவ்வொருவரும். மன்னண்டா யார்? மன்னண்டா நாங்க கேள்வியிலே படிச்சுக்கிறோம் யார் என்று. இப்ப மன் யுகுலிபு, யுகுலிபு வண்டா கருத்து கோபமடைய செய்கின்றான். யுகுலிபு வண்டா கருத்து என்ன? கோபமடைய செய்கின்றான், கோபமூட்டுகின்றான். அப்ப மன்னண்டா யார்? அப்ப மன் யுகுலிபு வண்டா கோபமடைய செய்கின்றவர். யாரெல்லாம் கோபமடைய செய்கின்றாரோ, அதுதான் கருத்து. யாரெல்லாம் கோபமடைய செய்கின்றாரோ அவர்கள் ஒவ்வொருவரும். விளங்கினா? குல்லு மன் யுகுலிபு, யாரெல்லாம் கோபமடைய செய்கின்றாரோ அவர்கள் ஒவ்வொருவரும். குல்லு அண்ணா கருத்து ஒவ்வொருவரும். மன்னண்டா யாரு? யுகுலிபு அண்ணா கோபமடைய செய்கின்றான். அப்ப கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் என்று வரும். யார? உம்மன். ரைட், உம்மன் கருத்து தாய். உம்மன் கருத்து யாரு? தாய். சரியா? நாங்க அந்த வீட்டுகளையும் இப்ப ஒவ்வொருத்தர் உம்மான்னு அழைப்பாங்க, மமியன்னு அழைப்பாங்க, மமான்னு அழைப்பாங்க. சில வீடுகளில் வந்து உம்மி என்று அழைப்பாங்க. சரியா? அரபு மொழியில உம்மி என்று அழைப்பாங்க, எழுது தாயே. ரைட்? அப்ப உம்மன் என்ற கருத்து தாய், உம்முன் என்ற கருத்து தாய். ரைட்? அப்ப தாயை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும். அவ்வொன்ன கருத்து அல்லது. அவ்வொன்ன கருத்துன்னா அல்லது. உங்களோட புக்ல நீங்க நோட் பண்ணி கொண்டு போங்கல. எல்லா சொற்களுக்குமான பொருள் இங்க தந்தில்ல, உங்களோட புக்லையும் இருக்காது. நீங்க நோட் பண்ணி கொண்டு போனா சரி. ரைட்? அப்ப தாயை அல்லது அபன், அபன்னா தந்தை. சரியா? அபுன், அபுன்னா தந்தை. அபி என்று சொல்ற, அபி என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? அபி என்ன என் வாப்பா, உம்மி என்ன என் உம்மா. அப்ப உம்மன்னா தாயை, அவ்வண்ணா அல்லது, அபன்னா தந்தையை. பாருங்கப்பா, குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா. அதாவது இங்க பாருங்க, நல்லா பாருங்க. தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்யற? யுகுலிபு ரப்பா, யுகுலிபு ரப்பா, அவனுடைய இரட்சகனை கோபமூட்டுகிறான். அப்ப யுகுலிபு என்ற சொல்
2 முறை வந்திக்குது. யுகுலிபு என்ற சொல் 2 முறை வந்திக்குது. ரப்பஹு என்ற அவனுடைய இறைவன். அப்ப யுகுலிபு ரப்பா அவனுடைய இறைவனை கோபமூட்டுகின்றான் என்று வரும். ரைட். குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அவனுடைய இறைவனை கோபமூட்டுகிறான். அவனுடைய இறைவனை என்ன செய்கிறான்? கோபமூட்டுகிறான் என்று வரும். கிளியரோ தெரியாது. ரைட். திரும்ப பாருங்க எல்லாரும். ரைட். கொஞ்சம் புரியுங்க சார் 4வது ஜாட மறைய சொல்லுவேன் நான். சொல்றேனா? கொஞ்சம் புரியுங்க. சரியா? ரைட் ரைட் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப குள்ளு வண்டா ஒவ்வொரு வருமா? குள்ளு வண்டா கருத்து என்ன? ஒவ்வொரு வரும். மண் யுகுலிபன்னா கோபமடைய செய்கின்றவன் அண்டெடுங்களே. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், இது யார்? மன்னண்டா யார்? யுகுலிபு அண்டா கோபமூட்டுகின்றான் என்று பார்த்தோம். அப்படி பார்க்காம நீங்க இப்படி எடுங்க. மண் யுகுலிபு அண்டா கருத்து என்ன? கோபமடைய செய்கின்றவன், கோபமூட்டுகின்றவன் என்று மட்டும் பார்த்தா சரி. விளங்கினா? கோபமூட்டுகின்றவன். அப்ப குல்லுமன் யுகுலிபு கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும். யார? உம்மன் தாயை. உம்மன்டா கருத்து தாய். அவ்வண்டா அல்லது. ரைட். அவ்வண்டா கருத்து அல்லது. அபனண்டா கருத்து தந்தையை. அப்ப பாருங்க, தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் யுகுலிபு ரப்பா. யுகுலிபு ரப்பா அவனுடைய இறைவனைய கோபமூட்டுகின்றான். விளங்குதா? இப்ப யுகுலிபு என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. கோபமூட்டுகின்றான். ரப்பஹுவண்டா அவனுடைய இறைவன். அப்ப எங்கெல்லாம் யாரெல்லாம் எங்கட உம்ம வாப்பவா கோபமடைய செய்கின்றோமோ, வெறுப்பூட்டுகின்றோமோ, அதே மாதிரி அல்லாஹ் எங்கள் மீது என்ன செய்வான்? கோபப்படுவான். உம்ம வாப்பவோட உள்ளத்தை நோகடிச்சா அல்லாஹ் நினையாத புறத்தால எங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துவான். சொல்ற விளங்குறா? அப்ப இங்க சொல்ல வர மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எந்த காரணம் கொண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் எங்களை பெற்று வளர்த்த எங்களோட உம்ம வாப்பாட உள்ளத்தை நோகடிக்க கூடாது. ஏன்னா வாங்கொண்டா வரணும், பொங்கண்டா போகணும், அந்த லெவல்ல நிக்கணும் உம்ம வாப்பாவோட. ஏன்னா மேலுள்ளவர் எதைத்தான் சொல்லுது? ஒரு மனிதனுடைய பெற்றோர் அல்லாஹுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள், அருகதையானவர்கள். அப்ப எங்கட குறுக்காக எங்கட ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், விளங்குதா? எங்கட ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், இல்லாட்டி யாரும் வரையலும். ஆனா எந்த காரணம் கொண்டும் நாங்க எங்கட தாயையோ அல்லது தந்தையையோ கோபமூட்ட கூடாது என்பதைத்தான் கவிஞர்களை சொல்றாரு. ரைட். சரி, இப்ப திருப்ப 4 வரிகளையும் பார்த்துட்டு நாங்க 5வது வரைய பார்ப்போங்க. மா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாஇல் வாலிதைன். பெற்றோரின் திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி இல்லை. மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் அபவை. சரியா? பெற்றோரின் இரக்கம் இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. சரியா? அல்லாஹுக்கு பிறகு நான் இதை மொழிபெயர்க்கிறேன். அல்லாஹுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய பெற்றோர் அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள், அருகதையானவர்கள் என்று வரும். ரைட். குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா. தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்ற ஒவ்வொருவரும் அவனுடைய இறைவனையே கோபமூட்டுகிறான், கோபமடைய செய்கிறான். ரைட். 5வது பாருங்க. ஃபஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ. இப்ப கவிஞர்களுக்கு கட்டளை இடுறாரு ஃபஹிப்பு. எனவே இந்த ஃபாவுக்கு கருத்து ஒன்றிக்குது. ஃபாவுக்கு என்ன கருத்து? எனவே என்ன கருத்துல வர இதனால். எனவே அஹிப்பு நேசியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை செலுத்துங்கள். அஹிப்பு வந்து கட்டளையாக சொல்றாரு, ஏவலாக சொல்றாரு எங்களுக்கு. ரைட். அபவைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு. விளங்கினா? அதாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை நேசியுங்கள். நாங்க மேல பார்த்தோம் அபவைன் என்று சொல். அபவைன் கருத்து பெற்றோர்கள். அபவைக்கும் அண்டு வந்திருக்குது. அபவைக்கும் அண்டா உங்களுடைய பெற்றோர்கள்.
அப்ப உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நேசிங்க. விளங்கினா? ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ. லிதஈசு நீங்கள் வாழ்வதற்காக, நீங்கள் வாழ்வதற்காக. எப்படி வாழ்வதற்காக? சுஅதாஅ சந்தோஷமானவர்களாக. விளங்கினா? ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ. ரைட்? நீங்கள் சுபீட்சமானவர்களாக, சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்காக உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள். கிளியரா பிள்ளைகள்? ஓகேயா? Yes, sir. ஆமா, விளங்கல? விளங்கிச்சு சார். ஓகே, ஹைர். ஓகே, அப்ப ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதா என்ற கருத்து என்ன? நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றிருந்தால், உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கணும் என்றிருந்தால் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள் என்று கவிஞர் சொல்லி காட்டுறாரு. சரியா? ரைட். திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரோம். ஓகே, அப்ப நாங்கள் ரிப்பீட் பார்க்குற நேரம் எங்களுடைய உள்ளத்துல அது ஆழமாக பதிஞ்சிடும். அப்ப எங்களுக்கு மிச்சம் லேசாயிக்கும் எக்ஸாமு படிக்கிறது. ரைட்? மாரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதேன். பெற்றோருடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி இல்லை. மா பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் லபவை. பெற்றோருடைய இரக்கம் இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. அல்லாஹுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய பெற்றோர் அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள், அருகதையானவர்கள். குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா. தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனையே கோபமூட்டுகிறான். ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதாஅ. உங்கள் பெற்றோர்களை, எனவே நீங்கள் உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள். லிதஈசு சுஅதாஅ. ஏன்? நீங்கள் சுபீட்சமானவர்களாக வாழ்வதற்காக, சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்காக. சரியா? ரைட். கடைசியா பாருங்க. ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும் தஜிது அல் ஹைர ஜஸாஅ. ரைட்? இந்த வாக்கியத்தை நீங்க ஃபுல்லாவே பாருங்க, தனிச்சொல்லாக பார்க்க வேணாம். ஃபபுதலு அண்ணா என்ன, ரூஹன்னா என்ன, ஃபதாஹும் அண்ணா என்ன, அப்படி பார்க்காம ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும் அண்ணா கருத்து அவர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அதுதான் கருத்தை. எங்களை நாங்கள் முழுக்க அர்ப்பணிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த சொல் பயன்படுத்தப்படுறது. எங்களோட உடல், எங்களோட உயிர், எங்களோட உழைப்பு, எங்களோட நேரம் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் அது. விலகினவளுக்கு அது பெருமனே கூப்பிட்டா பேசிட்டு போறது மட்டுமல்ல, அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது, தேவைகள் எது என்று இடங்கண்டு நாங்களாக முன் வந்து செய்கிறது, நேரம் கொடுக்கிறது, அவங்களோட இருந்து கதைக்கிறது. விளங்கினா? எல்லாமே சேர்ந்து வரும். அப்ப ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும் என்ற கருத்து என்ன? அவர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். தஜிது அல் ஹைர ஜஸாஅ. தஜிது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரியா? தஜிது என்ற கருத்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல் ஹைர நலவுகளை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜஸாஅ கூலியாக. விளங்கினாப்ப? உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும் என்றா அவர்களுக்காக. அவர்களுக்காக யாரு? உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள், உங்களை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். தஜிது அல் ஹைர ஜஸாஅ. நீங்க இப்புலகிலும் சரி மறுவுலகிலும் சரி நன்மைகளை, நலவுகளையே கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள். தஜிது அண்ணா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல் ஹைரண்டா கூலி, ஜஸாஅண்டா அல் ஹைரண்டா நலவு. அல் ஹைரண்டா கருத்து நலவு, நன்மை, ஜஸாஅண்டா கூலி. அப்ப நன்மைகளை நீங்கள் கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று வரும். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகேயா? இப்ப கவிதை யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டலுமா? சரியோ பிள்ளையோ அது பிரச்சனை இல்லை. நீங்க படிச்சதை வச்சு கொஞ்சம் வாசிச்சு, ஒவ்வொரு வரியாக வாசிச்சு மொழிபெயர்த்து காட்டலுமா?
ரிலாஉ அல் வாலிதைன் மா ரிலா அல்லாஹி இல்லா பிரிலாஇ இல் வாலிதைன் பெற்றோரின் திருப்தி இல்லை ரிலா அல்லாஹ் அல்லாஹ்வின் திருப்தி இல்லா தவிர பிரிலாஇல் வாலிதைன் பெற்றோர்களின் திருப்தி இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. வெரி குட் மா பகா சொல்லுங்க வெரி குட் நல்லா சரியா சொல்லுங்க. மா பகா அல் கௌனி இல்லா ஹனானில் அபவைன் மா இல்லை பகா நிலைத்திருக்கவில்லை அல் கௌனி பிரபஞ்சம் இல்லா தவிர பிஹனானி இரக்கம் அல் அபவைன் பெற்றோரின் இரக்கம் இல்லாமல் இப்பிரபஞ்சம் நிலைத்திருக்காது. வாலிது அல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பத் வாலிது பெற்றோர் அல் இன்சானி மனிதன் பஅத பிறகு அல்லாஹ்வுக்கு பிறகு அவுலா ஒரு முதல் பில் மஹப்பத் அன்பு அல்லாஹ்விற்கு பிறகு அன்பு காட்ட தகுதியானவர்கள் பெற்றோர்களே. இதுல அவுலாட்னா ஒன்று மகள் அவுலாட்னா ஒன்று என்ற கருத்தல்ல சரியா. அதாவது அரபு மொழியில் இருக்கிற அவ்வல் என்ற கருத்து முதலாவது அப்படித்தானே. அவ்வல் என்ற கருத்து முதலாவது என்ற கருத்து இருக்குது. இதுல அப்படி அல்ல மகள் நீங்க சொல்ற மாதிரி இப்படி எடுக்கலாம். முதன்மையானவர்கள் அப்படி எடுக்கலாம் சரியா. முதன்மையானவர்கள் அல்லது மிகவும் ஏற்றவர்கள் அருகதையானவர்கள் என்ற அர்த்தத்துல வரும். நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய பெற்றோர் தான் அன்பு செலுத்தப்பட மிகவும் முதன்மையானவர்கள், அன்பு செலுத்தப்பட மிகவும் அருகதையானவர்கள், அன்பு செலுத்தப்பட மிகவும் ஏற்றமானவர்கள் என்று சொல்லலாம் சரியா. ஓகே சார். ஓகே குல்லுமன் யுலிபு உம்மன் அவு அபன் யுலிபு ரப்பா குல்லு ஒவ்வொருவரும் மன் யார் யுலிபு கோபம் அடைய செய்கிறாரோ உம்மன் தாயை அல்லது அபன் தந்தையை யுலிபு கோபமடைய செய்கிறார் ரப் அல்லாஹ்வை. யார் தமது தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கிறாரோ அவர் தனது ரப்பை கோபமடைய செய்கிறார். அபவைக்கும் லிதாயிஷு சுஅதா எனவே ஹிப்பு இரக்கம் காட்டுங்கள் அபவைக்கும் பெற்றோர் லிதாயிஷு உங்கள் சந்தோஷத்திற்காக சுஅதா சந்தோஷப்படுத்துங்கள், நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு சந்தோஷப்படுத்துங்கள். நீங்க சொன்ன மாதிரி அதாவது அபவைக்கும் என்றா உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள் அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கு
கருணை காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள். ஏன்? லிதஈசு, நீங்கள் வாழ்வதற்காக. எப்படி? சுஅதா, சந்தோஷமானவர்களாக. அப்ப நீங்கள் சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்காக உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள் என்று வரும். சரியா? ஓகே சார். ஓகே. فضلوا الروح ஃபதஹும், அவர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். தஜிது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹைர ஜஸாஅன், அவர்களுக்காக கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவர்களை அர்ப்பணியுங்கள், அவர்களுக்காக நீங்கள் கூலியை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காக நீங்கள் கூலியை பெற்றுக்கொள்வீர்கள். வெரி குட். அதாவது பெற்றோர்களுக்காக நீங்கள் பணிவிடை செய்கின்ற போது, பெற்றோர்களுக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்கின்ற போது அதற்கான நன்மைகளை கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள். விளங்கினா? அது அல்லாஹு தாலா இவ்வுலகிலும் வழங்குவான், நிச்சயமாக மறு உலகிலும் வழங்குவான். விளங்கினா? சொன்னாங்கன்னா அல்லாஹு தாலாட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சொர்க்கம் உண்டு. சரியா? அப்ப அந்த அடிப்படையில உங்களோட உம்மா வாப்பா 2 பேரும் ஹயாத்தோடு இருந்தா அதன் மூலமாக நீங்க என்ன செய்யணும்? சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரைட்? அப்ப ஃபபுதலு வர்ரூஹ ஃபதாஹும், அவர்களுக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்யுங்கள், அர்ப்பணியுங்கள். தஜிது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல் ஹைர, நன்மைகளை, நலவுகளை, ஜஸாஅ, கூலியாக. சரி, அப்ப ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்றுதான் இந்த கவிதை. இந்த கவிதையை பொறுத்த மட்டும் இல்ல, ரைட், இப்போ அவளுக்கு பொருள் தெரியும். கவிதை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு போவோம். இந்த கவிதை முழுக்க பெற்றோருக்கு உபகாரம் புரிவது சம்பந்தமாக, பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கு எப்படி நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோர்களை கோபமடைய செய்வது இறைவனையே கோபமடைய செய்வது போன்றதாகும் என்று கவிஞர் அழுத்தமாக சொல்றாரு. இந்த உலகத்துல எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி தேவையாக இருந்தால் எங்கட உம்மா வாப்பா 2 பேரையும் கண்கலங்காது பாதுகாத்து கொண்டால் தான் அல்லாஹு தாலா எங்களை இவ்வுலகத்திலையும் நிம்மதியாக வாழ வைப்பான், மறு உலகிலும் நிம்மதியாக வாழ வைப்பான். மாற்றமாக அவர்களுக்கு நாங்க மாறு செஞ்சா, அவருடைய சொல் பேச்சு கேட்காம நடந்து கொண்டா, அவருடைய உள்ளங்களை நோகடிச்சா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அதற்குரிய பிரதி பலனை இவ்வுலகில நாங்க கண்ண மூட முன்னிக்கே எங்களுக்கு காட்டுவான், மறு உலகிலையும் அதற்கான பயங்கரமான தண்டனைகள் இருக்குது. ஏன்னா பெற்றோருக்கு மாறு செய்வது என்பது இஸ்லாத்தின் பார்வையில மிக பெரும் பாவம். இஸ்லாத்தின் பார்வையில பெற்றோருக்கு மாறு செய்வது என்பது மிக பெரும் பாவம். எனவே மிக முக்கியமான ஒரு கவிதை ஒன்றத்தை நாங்க படிச்சிருக்கிறோம். சில நேரம் இந்த கவிதை வந்தா சில ஹதீஸ்கள் அந்த குறிப்பிட்ட ஹதீஸுக்கும் இந்த கவிதைக்கும் இடையிலான தொடர்பு யாது என்று கேட்டு வரையணும். அல்லது ஒரு குர்ஆன் வசனமோட இந்த குர்ஆன் வசனம் இந்த கவிதையில இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரையணும். அது நீங்க படிக்காத ஒரு கவிதை ஹதீஸாக, நீங்க படிக்காத ஒரு குர்ஆன் வசனமாகத்தான் இருக்கும். ஆனா இந்த பொருளை தருவாங்க. அந்த பொருளை வாசிச்சுட்டு கவிதை தெரிந்தானே, அப்ப கவிதையோட உள்ளடக்கத்தை நல்லா புரிஞ்சு கொண்டு குர்ஆன் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிற ஆரம்பமாக, அது கவிதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற அடுத்ததாக சொல்லிட்டு ஒரு 3வது பந்தியில, எனவே 2லையும் இது சம்பந்தமாகத்தான் பேசுகிறேன்னு சொன்னா போதுமானது. அப்ப அந்த அடிப்படையில உதாரணமா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக திருமிதியில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வசஹத்து ரப்பி ஃபீ சஹத்தில் வாலித். நீங்க சின்ன வயசுல இந்த துஆவை, இந்த ஹதீஸை பாடமாக்கி இருப்பீங்க. பெற்றோரின் திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது, பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது. விளங்கினா? அப்ப நாங்க மேல பார்த்தோம் கவிதையில, அதாவது குல்லு மன் யுக்லிபு உம்மன் அவ் அபன் யுக்லிபு ரப்பா என்று பார்த்தோம். யாரு தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்றாரோ அவர் அவனுடைய இறைவனை கோபமூட்டுகிறான். அந்த கவிவரிக்கு விளக்கமாக இந்த வசனத்தை எங்களுக்கு எடுக்கலாம். அப்ப இந்த ஹதீஸை இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக கூறப்பட்டுள்ள கவிவரி யாது என்று கேட்டால் அழகா பார்த்து எழுதுறது. விளங்கினா அவளுக்கு?
அல்லது இப்ப அந்த ஹதீஸுக்கும் கவிதைக்கும் இடையிலான தொடர்பு யாதுன்னு கேட்டால் ஒன்றாவது ஹதீஸ் பொருளை வச்சு நாங்கள் எழுதலாம். அதே விஷயத்தில் எழுதுறேன், அல்லாஹு தாலாவுடைய திருப்தியும் பொருத்தமும் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் பெற்றோருடைய திருப்தி அவசியமாகும். சரியா? யார் அல்லாஹ் பெற்றோரை கோபமூட்டுகின்றாரோ அவர் அல்லாஹ்வையே கோபமூட்டுகின்றார். எனவே கவிதைக்கிலும் கவிஞர் பெற்றோருடைய திருப்தி பெற்றோருடைய பொருத்த சம்பந்தமாக அதிகமாக வலியுறுத்துகின்றார். யாரெல்லாம் தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்றாரோ அவர் இறைவனை கோபமூட்டுகின்றார் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். எனவே மேற்படி ஹதீஸையும் கவிதையையும் நோக்குகின்ற போது பெற்றோரை திருப்திப்படுத்துவது பெற்றோரின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அவர்களை கோபமூட்டுவது என்பது இறைவனை கோபமூட்டுகின்ற செயலாகும் என்று சொல்லி அதில் எழுதினா சரி. சில நேரம் அப்படி வரையணும். சரியா? பொதுவாக கவிதை பாட்டில் அப்படி கேள்விகள் வர ஃபைனல் எக்ஸாம்ல கவிதை பகுதியில் 5 வினாக்கள் வரதானே, அதில் ஏதோ ஒரு வினா உண்டு நீங்க படிக்காத அல்லது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எங்களோட சிலபஸ்ல இல்லாத சிலபஸுக்கு வெளியில் இருக்கிற ஒரு குர்ஆன் வசனம் உண்டு ஹதீஸ் ஒன்று தந்து அந்த பொருளை தந்து அதற்கும் இந்த கவிதைக்கும் என்ன தொடர்பு கேட்டு வரும். அதனால அதுக்கு நீங்க தயாராகி கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப நாங்க அடுத்த பாயிண்ட பார்த்தோம். நாங்க ஏற்கனவே கவிதையை படிக்கொள்ள பார்த்தோம். உண்மையிலே இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கான பிரதான காரணம் என்னன்னா பெற்றோருடைய அரவணைப்பு, அன்புதான். சரியா? அது மனிதர்களுக்கு மாத்திரம் பொருத்தமானது அல்ல, ஏனைய சகல ஜீவராசிகளும் ஏனைய சகல உயிரினங்களும் வன விலங்குகளும் பறவைகளும் பட்சிகளும் மீனினங்கள் அனைத்துமே அதை பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஏங்கி நிற்கின்றன. சரியா? அப்ப அந்த அன்பு இல்லாம இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்க முடியாது. சரி, நாங்க பார்த்தோம் தானே கவிதையில வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பான்னு பார்த்தோம். அதாவது ஒரு மனிதனுடைய பெற்றோர் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள் என்று பார்த்தோம். அதே கருத்துல பாருங்க, குர்ஆன் வசனம் ஒன்று வந்திருக்கிற லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ரைட் தந்த மகனுக்கு சொன்ன உபதேசங்கள்ல வந்திருக்கிறது என்றால் அனிஸ்குர்லி வலிவாலிதைக் அனிஸ்குர்லி கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம் என்று அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு செஞ்ச அறிவுரைகள் கொண்ட ஒரு வசனங்கள் கொஞ்சம் வாரம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான், என்ன எனக்கும் உமது பெற்றோருக்கும் நீ என்ன செய், நன்றி செலுத்து. அப்ப நான் இந்த உலகத்துல நன்றி செலுத்துவது முதலாவது யாருக்காக? அல்லாவுக்காக. என்ன அல்லாஹ் தான் நன்றி செலுத்தப்பட மிகவும் தகுதியானவன். என்ன எங்களை படைச்சி பரிபாலிச்சு எங்களோட உடம்பு எங்களோட உடம்புகளை ஆரோக்கியமாக வச்சு உடம்புக்குள்ள வரக்கூடிய முக்கியமான பாகங்கள் இதயம் நுரையீரல் சுவாச தொகுதி எல்லாத்தையும் மிக சீராக சிறப்பாக படைச்சு எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் மூச்சு எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்வதற்கான சாலை ஏற்பாடுகளை செஞ்சு தந்தவன் அவன் தான். எனவே அவனுக்கு நாங்கள் ஆரம்பமாக நன்றி செலுத்த வேண்டும். இஸ்லாத்தை எங்களை தந்திக்கிறார், நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக யாரு கண்டால் வழிவாளிதை கண்டால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு. அப்ப அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அவருடைய பெற்றோர்கள் என்பது போல நன்றி செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள் முதலாவது யாரு? அல்லாஹ். இரண்டாவதாக பெற்றோர்கள். சரியா? அடுத்த பாருங்க, நாங்க பெற்றோர்களோடு நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வகையில எந்த விடயத்திலையும் பெற்றோருக்கு மாறு செய்வது கூடாது. இப்ப உதாரணமா சொல்லுவோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற அன்று வரக்கொள்ள எங்கட உபவாப்பைகளுக்கு ஒரு கட்டளை ஒன்று போடுறாரு. அந்த கட்டளை தெளிவாக தெரியும், இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்பது தெரியும். நான் உதாரணம் சொல்வது எப்படி என்று வழங்கல்ல, சும்மா ஒரு என்ற ஒரு நபர் நிற்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, இப்போ இது சிகரெட் கொண்டு வான்னு சொல்றாரு, சிகரெட். ஆனா மகனுக்கு தெரியும் சிகரெட் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு இது ஒன்றல்ல, புகைத்தல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது தெரியும். ஆனா இந்த இடத்துல பெற்றோருக்கு அவர் என்ன செய்யப்படாது, கட்டுப்படக்கூடாது. அல்லது சில நேரம் பெற்றோர் சொல்லலாம், உறவினர்களோடு ஏதோ தனிப்பட்ட பகை காரணமாக நீங்க இவங்களோட பேச வேணாம், கதைக்க வேணாம், உறவாட வேணாம் என்று சொல்லலாம் சில நேரம். அப்படி போகப்படாது. அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற ஒரு நிலை. என்ன எங்களை துண்டித்தாலும்
அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு தராவிட்டாலும் அவர்களுக்கு கொடுங்க என்றுதான் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு அழைப்பு விடுக்காவிட்டாலும் அவர்களை அழைங்க என்றுதான் இஸ்லாம் வழிகாட்டுது. அப்ப உதாரணமா சொல்றேன், சரியா? அல்லாவுக்கு மாறு செய்யாத வகையில எந்த விடயத்திலும் பெற்றோருக்கு மாறு செய்வதோ, அவர்களுடைய மனதை நோகடிப்பதோ, உடல் ரீதியாக நோவினை செய்வதோ அல்லாட சாபத்துக்கும் காரணமாக அமையும், அல்லாட கோபத்துக்கு காரணமாக அமையும். ஏன்னா நாங்க சூரத்துல் இஸ்ரா இன்னும் படிக்கல, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களோ தெரியல. இஸ்ரால அந்த ஆரம்ப வசனங்கள் முழுக்க முழுக்க பெற்றோரோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லுது. அதுல தெளிவா சொல்லுது, வலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தையை கூட நீங்க அவர்களை நோக்கி பிரயோகிக்க கூடாது என்றுதான் குர்ஆன் சொல்லுது. சீ என்பது சாதாரண ஒரு வார்த்தை தான், அதை கூட நாங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்றால் அதை தாண்டி நாங்க பேசுறது, அவங்களோட உள்ளங்களை நோகடிக்கிறன்றது மிகவும் பாரதூரமான ஒரு பாவமாக நாங்க எடுக்கணும். ரைட்? அதே போல சரியா, இந்த உலகத்துல ரைட் நாங்க சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னா பெற்றோர்கள்ட உள்ளம் குளிர்கின்ற அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, இங்கிதமான பண்பான வார்த்தைகளை பேசுவது, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது போன்ற இன்னொரு செயற்பாடுகள் அவர்களுடைய அன்பை பெற்றுத்தரும். இப்போ நீங்க யோசிக்கலாம், சில விஷயங்கள் இஸ்லாத்துல குர்ஆன்ல சுன்னால எங்கே இருக்குதுன்னு கேட்டா அப்படி இல்லை. இப்போ உதாரணமாக வாப்ப வார ரைட், அப்ப நாங்க உட்கார்ந்து கொண்டு நிற்கிறோம், அல்லது காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு நிற்கிறோம், அல்லது படுத்து கொண்டு நிற்கிறோம். அந்த டைம்ல வாப்ப வாரன்ற மரியாதைக்காக வேண்டி சரி நாங்க எழுப்பி இடம் கொடுக்கணும். தேடோட வார வாப்பகு உதாரணமா சரியா ஒரு தண்ணி கிளாஸ் கொண்டு வந்து கொடுக்கிறது. ரைட்? இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனா அவர்களுடைய உள்ளத்தை அதை என்ன செய்யும்? குளிர செய்யும், துவாவை பெற்று தரும். ரைட்? அதை விட்டுட்டு சில நேரம் வாப்பைகளோட உண்மைகளோட பேசி கொண்டிருக்கோம்ல, கைலிக்கிற போல நோண்டி கொண்டிருக்கிறது, கைலிக்கிற போல ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிற சரியா. அது வெளிப்படையாக அவங்க கதைக்காவிட்டாலும் அவங்களோட உள்ளத்துல சொல்லும், என்ன மகனே மகளே என்னோட பேசக்கொள்ள கொஞ்சம் போனை பக்கத்துல வை. சில நேரம் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, என்னோட பேசக்கொள்ள நீங்க போனை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அது விருப்பம் இல்லாத ஒரு செயலாகத்தான் பார்க்கிறது. அதனால நாங்க பெற்றோர்கள் என்று வரக்கொள்ள அவங்களோட விஷயத்துல குறிப்பாக சரியா, இப்ப மற்றவங்களோட விஷயத்திலையும் நாங்க நல்ல முறையாக நடந்து கொள்ளணும். ஆனா பெற்றோர் என்று வரக்கொள்ள அவங்களோட விஷயத்துல குறிப்பாக நாங்க மிச்சம் பண்பாடாக கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அடுத்தது, பெற்றோருக்காக எங்களோட நேரத்தை, எங்களோட உழைப்பை, எங்களோட செல்வத்தை நாங்க என்ன செய்யறது? அர்ப்பணிக்கிறது, அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறது, தியாகம் செய்கிறது என்பது இவ்வுலகிலும் மறு உலகிலும் நிச்சயமாக நன்மையை பெற்று தருகின்ற ஒரு உன்னதமான செயலாக காணப்படுகின்றது. சரியா? ரைட். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இலக்கியம் நிறைய இருக்குது. சரியா? இலக்கியம் உதாரணமாக நாங்க இலக்கியம் சொல்லலுமா உங்களுக்கு? இதுல இலக்கியம் சொல்லுங்க பார்க்க ஃபுல்லா. வாலிதைன் வாலிதை, வேற சொல்லுங்க புள்ள. வாலிதைன் மாவிலா மாபகா அதை வச்சு எப்படி சொல்ல போறீங்க? மாறு பகா, ஒத்தவாசை சொல். வெரி குட். ஒத்த வசை கொண்டு சொற்களாக எடுக்கலாம். அடுத்தது என்ன? பகா. சரி, ஒரு பாயிண்ட். வேற அப்ப நீங்க எழுதலாமனா? நான் வெளிவா சொல்லல. ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமையானது கவிதையின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று சொல்லலாம். ரைட். வேற உம்மன் அபன் உம்மனபன் என்னது? உம்மனபன் எதிர்பார்ப்பு சொற்கள். உம்மனபன் என்பது எதிர்பார்ப்பு சொற்கள் காணப்படுகின்றமை. சரியா? வேற சொல்லுங்க, மத்தாக்கள் சொல்லுங்க. மகள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வேற என்ன? அல் வாலிதைன் அல்லபவைன், ஒத்த கருத்து சொற்கள் காணப்படுகின்றமை. சரியா? அதே போல நானே சொல்லிட்டு போகணும் போல இருக்கிறேன், சொல்ல மாட்டீங்கன்னா. சில சொற்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருக்கிற, உதாரணமாக யுகலிபு, யுகலிபு என்ற சொல் அல்லது இல்லா என்ற சொல் திரும்ப வந்திருக்குது. ஏதோ சரியா பொருத்தமான ஒரு சொல்ல வச்சு எங்களுக்கு
எழுதலாம். அது அது அதே போல பாருங்க, இப்ப இது வந்து மா என்ற பிரிதாயில் சொல்லும் திரும்ப வந்தி ஆமா மா விளங்கல. என்ற சொல்லும் திரும்ப வந்திக்கு. எஸ், மா என்ற சொல் வந்திருக்கிற, இல்லா என்ற சொல் வந்திருக்கிற, அப்படித்தானே? ரைட். அதே போல நீங்க பாருங்க, அல் வாலிதைன் அல் அபவைன் பில் மஹப்பா ரப்பா சுஆதா ஜஸா. அப்ப கடைசிக்கு முடிஞ்சிருக்கிற எழுத்து எண்ணோசையில முடிவடைஞ்சிருக்கிற வாலிதைன் அபவைன். அப்ப ஆரம்ப இரு வரிகளும் நூன் என்ற எழுத்துல முடிவடைஞ்சிருக்கிற மஹப்பா, அதே போல ரப்பா. கடைசிக்கு ஹான்ற சொல்ல முடிவடைஞ்சிருக்கிற, கடைசிக்கு சுஆதா ஜஸா ஹம்சால முடிவடைஞ்சிருக்கிற. அப்பகளை சொல்லலாம், ஆரம்ப இரு வரிகளும் அதற்கடுத்த இரு வரிகளும் அதற்கடுத்த இரு வரிகளும் முறையே நூன், ஹா மற்றும் ஹம்சா போன்ற எழுத்துகளில் முடிவடைந்திருப்பது ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கிறன்னு சொல்லலாம். சரியா? ரைட். இதை தாண்டி இப்படியும் எழுதலாம். ஒன்று மா கவுண்ட் பண்ணி பார்த்தா ரிலா என்ற சொல் 2, அல்லாஹ் 3, இல்லா 4, பிரிலாயி 5, அல்வாலிதைன் 6. அதே போல மா பகால் கவுனி இல்லா பிஹனானில் லபவைன் 1, 2, 3, 4, 5, 6. வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா 1, 2, 3, 4, 5, 6. கிட்டத்தட்ட சரியா? இதில் ஃபுல்லா எண்ணி பார்க்கணும் மட்டும் இல்லை. இப்ப நாங்க உதாரணமா இந்த 3 வரிகளை பார்த்தாலும் மேல போதும், அல்லது 2 வரிகளை பார்த்து சொல்ல மேலும். ஆரம்ப 3 வரிகளிலும் காணப்படுகின்ற சொற்கள் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றவை கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லலாம். கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்றுதான் மேலும். சரியா? விளங்கினா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே. சார் ஆம். ரிலா ஆ, ரிலா பக்கா ஜஸா வருமா? வரும் வரும். சரியா? ரிலா பகா ஜஸா. சரியா? அது ஒத்திசைவான சொற்கள். இப்ப இப்ப நீங்க பார்க்கலாம் மகள், ஒத்தோசை கொண்ட சொற்கள் என்று வரக்கொள்ள இந்த பகா என்ற சொல்லும் அதே போல ஜஸா என்ற சொல்லும் உண்மையில ஒத்தோசை கொண்ட சொற்கள் தான். என்ன ப, அதே போல ஜ, அங்க கா, இங்க ஜா, அப்புறம் அப்புறம் அங்கல அது ஒத்தோசை கொண்ட சொற்கள். ரிலா என்ற சொல்ல பொறுத்த மட்டும் அதுல ஆரம்ப எழுத்து கஸ்ரா வந்திருக்கிற இல்லையா? பகாயில ஃபத்ஹா வந்திருக்குது. பிரச்சனை இல்லை, ஒத்தோசை கொண்ட சொற்கள் எழுதுறதுல பிரச்சனை இல்லை. அப்படியான சொற்கள் வரக்கொள்ள கொஞ்சம் சின்ன டிஃபரெண்ட் வரக்கொள்ள நாங்கள் எழுதுறோம் எப்படின்னா ஒத்திசைவான சொற்கள். எப்படி சொல்றது? ஒத்திசைவான சொற்கள். ஒத்திசைவு, அதாவது ஒத்த ஓசையே என்றதல்ல, ஒத்திசை ஒன்று இருக்குது. அதாவது சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கிற எண்ணத்தை காட்டுறதுக்காக வேண்டி அப்படி சொல்லலாம். விளங்கினா அவளுக்கு? சரி, ரைட். அப்போ அவளுக்கு இலக்கியம் நிறைய இருக்குது புள்ளைகள் அதில். ரைட். படிப்பினைகளும் நிறைய எழுதலாம். சரியா? ரைட். இப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன களிமத்துல் முத்தராதிஃபான கருத்து என்ன? அல் களிமத்துல் முத்தராதிஃபா என்ன கருத்து? ஒத்த கருத்து சொற்கள். ஒத்த கருத்து. சரியா? ரைட். இப்போ இதுல பாருங்க, இப்போ உங்களுக்கு கேள்விக்கு விட எழுத வந்தால் மேலுள்ள கவிதையின் படி அல்லாஹுக்கு அடுத்ததாக அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர் யார்? யார் தகுதியானவர்? பெற்றோர்கள், அல்லது எம்மே வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள். ஹுப் என்ற சொல்லுக்கு நிகரான சொற்களை கவிதையிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. இப்ப ஹுப்பண்ணா தெரியுமா உங்களுக்கு? ஹுப்பண்ணா கருத்து என்ன? இரக்கம், அன்பு. ஹுப்பண்ணா கருத்து அன்பு. ஹனான். வெரி குட். என்ன சொல்? ஹனான் என்ற சொல்ல சொல்லலாம். விளங்கினா அவளுக்கு? ஹனான். இப்ப ஹுப் என்ற சொல்லோட வரக்கூடிய நெருக்கமான சொற்கள் ஏனையவற்றையும் எழுதலாம். ஒன்று ஹனான் என்ற சொல். சரியா? ஒன்று என்ன சொல்? ஹனான். வேற என்ன சொல்லிக்குது அப்படி? ஹனான் என்ற சொல் ஓகே. வேற என்ன சொல்லிக்குது? மஹப்பா. ஹுப் என்ற சொல்லுக்கு நெருக்கமான இன்னொரு சொல் மஹப்பா. ஹனான், மஹப்பா. வேற சொல்ல எது மீக்கிறா? அன்பு செலுத்துங்கள் என்ற சொல்லையும் நீங்கள் எழுதி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஃபாஹிப்பு. வெரி குட். ஓகே. அப்ப ஹனான், மஹப்பா, ஃபாஹிப்பு போன்ற சொற்களை நீங்க எழுதி வச்சா சரி. ரைட். அடுத்த பாருங்க,
ரைட். பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை கவிதையிலிருந்து தெரிவு செய்து குறிப்பிடுக. பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை கவிதையிலிருந்து தெரிவு செய்து குறிப்பிடுக. இப்ப நீங்க கவிதைகள் இருந்து நன்மைகள் சொல்லாம வெளியில இருந்து நிறைய சொல்லலாம், என்னென்ன நன்மை கிடைக்கிறன்னு. ஆனா கவிதையில கவிஞர் என்ன சொல்லிக்கிறார் என்பதை வச்சுதான் என்ன நன்மை கிடைக்கும். பெற்றோரை திருப்திப்படுத்துறதால கிடைக்கிற நன்மைகள் என்ன? சந்தோஷமாக வாழலாம். என்ன நன்மைகள் கிடைக்கிற சொல்லுங்களேன். சந்தோஷமாக வாழலாம். வேற? எஸ், சந்தோஷமாக வாழலாம். வேற என்ன நன்மை கிடைக்கிற? சிறந்த கூலி கிடைக்கும், அல்லாஹ்விடமிருந்து சிறந்த கூலி கிடைக்கும். முதலாம் வரியில சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அதை விட்டு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய திருப்தியும் கிடைக்கும். அதுதான் ஆக முக்கியம். எங்களுக்கு உலகத்துல சந்தோஷமாக வாழ்வது அல்லது அல்லாஹ்விடமிருந்து நற்கூலி கிடைப்பது எல்லாம் எதற்கு பிறகுன்னு தெரியுமா? அல்லாஹ்ட திருப்திக்கு பிறகுதான். அல்லாஹ்ட திருப்தியும் அல்லாஹ்ட பொருத்தமும் இருந்தால்தான் அடுத்த கட்டமாக எங்களுக்கு உலகத்துல சந்தோஷம் கிடைக்கும், மறுமையில சந்தோஷம் கிடைக்கும். அல்லாஹ்ட திருப்தியும் அல்லாஹ்ட பொருத்தமும் இருந்தால்தான் எங்களுக்கு இப்புலகிலும் நன்மைகள் கிடைக்கும், மறு உலகிலும் நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ்ட திருப்தியோ அல்லாஹ்ட பொருத்தமோ இல்லாவிட்டால் இப்புலகிலும் சரி மறு உலகிலும் சரி சந்தோஷமும் இல்லை, நலவுகளும் இல்லை. அப்படிங்கன்னா முதலாம் வரையிலே கவிஞர் அழகா சொல்றாரு, பெற்றோரின் திருப்தியில தான் அல்லாஹ்ட திருப்தி இருக்கிறா அப்படின்னு. அப்ப கவிஞர் எங்களுக்கு சொல்ல வாரது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? ஒன்று அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும், வேற சந்தோஷமாக வாழலாம். கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். வெரி குட். நான் சொல்ல நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க. சரியா? அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். ஏன்னா அந்த வரியோட ஆப்போசிட்டை நாங்க எடுக்கணும், அப்படின்னு யோசிக்கணும். குல்லுமன் யுகலிபு உம்மன் அவ்வபன் யுகலிபு ரப்பா. தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனையே கோபமூட்டுகின்றான் என்று வரக்கொள்ள அதோட ஆப்போசிட் கருத்து என்ன? பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்று சொல்லலாம். விளங்கினா? அப்ப 4 சொல்லிட்டீங்கன்னா, ஒன்று அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும், 2வது சந்தோஷமாக வாழலாம். அதை நீங்க விரிவா எழுதணுமா? சரியா? கொஞ்சம் விரிவா எழுதுறதுதான் நல்லா. இப்புலகிலும் மறுவிலகிலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். அடுத்த கூலியை நல்லவற்றை கூலியாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஈருலகிலும் நன்மையானவற்றை நலவுகளை கூலியாக பெற்றுக்கொள்ளலாம். கடைசியா நீங்க சொன்ன மாதிரி என்ன எழுதுறது? அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம் என்று சொல்றது. ரைட். பின்வரும் அல் குர்ஆன் வசனத்துக்கு பொருத்தமான கவிவரியை தெரிவு செய்து குறிப்பிடுக. இது என்ன வசனம் என்று விளங்குதா அவர்களுக்கு? என்ன வசனம் அது? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரைட். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது என்ன கருத்து தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாரும் மோதுறீங்க தானே? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்ன கருத்து? அவர்கள் சிறுவயதில் நமக்கு இரக்கம் காட்டியதை போன்று அவர்களுக்கு நீயும் இரக்கம் காட்டிவிடு. வெரி குட். அவர்கள் இருவரும் நான் சிறு வயதாக இருக்கின்ற போது எனக்கு எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டுவாயாக என்றதான் இந்த வசனத்துடைய கருத்து. இந்த வசனத்துக்கு பொருத்தமான கவிவரியை தெரிவு செய்து எழுதட்டான். என்ன கவிவரி இருக்குது? ஒன்னாவது வரி பொருத்தமா? அல்லாஹி இல்லா பிரிபாயில் வாலிதை. பெற்றோரு திருப்தி இல்லாம அல்லாட திருப்தி இல்ல. 2ஆம் வரி பெற்றோருடைய கருணை ஃபஅஹிப்பு அபவைக்கும் லிதஈஷு சுஅதா. அது வருமா? வருமா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, வருமா? வரும் நினைக்கிறேன். மத்தாக்கள் அதாவது
நாங்க சிறு வயதினராக இருக்கின்ற போது பெற்றோர்கள் நமக்கு எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் இரக்கம் காட்டுவாயாக என்று சொல்றோம். ரைட். அப்ப இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் கிட்ட நாங்க துவா பிரார்த்தனை ஒன்று செய்யறோம். ஏன்னா நீங்க சொல்றீங்க மகள் 5வது வரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், நீங்கள் சந்தோஷமானவர்களாக வாழலாம் என்று சொல்றீங்க. 2ஆம் வரி பொருத்தம் இல்லையா? பெற்றோர்களுடைய கருணை இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை என்ற வரி பொருத்தம் இல்லையா? சார் அவங்களோட சுபீட்சத்துக்காக பிரார்த்திக்கிறது தானே இந்த மெயின் விஷயம். ஓ, இப்ப அவங்களோட சுபீட்சத்துக்காக பிரார்த்திக்கிறது 5ஆம் வரியில சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கன்னா நாங்க இப்புலகத்துல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றிருந்தால் எமது பெற்றோர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். விளங்கினா? நாங்கள் சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்தால் எமது பெற்றோர்களை நாங்கள் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். ரைட். எனக்கு சும்மா படுற 2ஆம் வரி பொருத்தமாக படுற. ரைட். வாங்க, முடிஞ்சோ சம்பள எனக்கு கொண்டு வாங்க. எனக்கு இப்ப அதாவது 2ஆம் வரியை பாருங்க. பெற்றோர்களுடைய கருணை இல்லாமல் பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை என்பது, பெற்றோர்கள் நாங்க சிறு வயதினராக இருக்கின்ற போது எங்களை கருணை காட்டி வளர்த்தார்கள், அன்பு காட்டினார்கள். அந்த அன்பின் விளைவாக இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்கிறது. அது மனிதர்கள் மட்டுமல்ல, ஏனைய ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு. ரைட். இது மிக முக்கியமானது. எது? அவர்களுடைய அன்பு என்ற அடிப்படையில் எனக்கு படுகிறது 2வது வரி தான் பொருத்தமாக இருக்கும் என்று உங்களோட கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க வாக்க. சரி, அந்த கேள்விக்கு நாங்க இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறது டைம் இல்லை. ரைட். நீங்க எனக்கு அந்த வரி தான் பொருத்தம் பட்டேன். தேர்ட் லைனும் ருக்கையா தேர்ட் லைன் சொல்றாங்க. தேர்ட் லைனை பார்ப்போம். இப்ப தேர்ட் லைன் என்ன? வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. ஒரு மனிதனுடைய பெற்றோர் அல்லாஹ்வுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள் என்று ருக்கையா மகள் சொல்றீங்க. சரியா? இப்ப கேள்வி என்ன? ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற இந்த வசனத்துக்கு பொருத்தமான கவி வரி. அப்ப வசனம் என்ன? வசனத்துல பொருளை தருவாங்களா? வசனத்துல பொருள் என்னன்னா, நாங்க சிறு வயதினராக இருக்கின்ற போது அவர்கள் இருவரும் எமக்கு அன்பு காட்டி எப்படி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக. அவர்கள் இருவருக்கும் நீ அன்பு காட்டுவாயாக. அன்பு காட்டுவாயாக. எஸ், ஒரு கையாட கருத்தும் ஒரு வகையில பொருத்தந்தான். அன்பு காட்டுவாயாக. சரி, ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கேள்வி ஒன்று தானேண்ணா. கயிர் ஒரு ஆளுக்கு 5ஆம் வரி படுகுது சரி என்று, இன்னொரு ஆளுக்கு 3ஆம் வரி, எனக்கு 2ஆம் வரி. ரைட். ஓகே. இந்த வரியும் பொருத்தந்தான். விளங்குதா? அதாவது அல்லாஹுக்கு பிறகு ஒரு மனிதன் நேசிப்பதாக இருந்தால் அவன் பெற்றோர்கள் தான் அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள். அந்த அடிப்படையில் நீ அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக என்று சொல்ல மேலும். சரி, ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அதுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக தணிக்குது. ரைட். இக்கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை தெரிவு செய்து கவிதையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் படிப்பினைகள் 2 குறிப்பிடுக. சரியா? ரைட். இன்னொரு ஆள் சஜஸ்ட் பண்ணிக்கிற 5ஆம் வரி சரி என்று. ஓகே, அப்ப 5ஆம் வரி என்று எடுப்போமா? ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வி போவோம் மகள். சரியா? இப்ப தலைப்பு எழுதலாம் தானே? தலைப்பு
தெளிவாகவே எழுதலாம். உங்களுக்கு ரிதாவுல் வாலிதைன் என்பதுதான் தலைப்பு. படிப்பினைகள் நிறைய இருக்குது. பெற்றோருக்கு அன்பு செலுத்த வேண்டும், கண்ணியப்படுத்தணும். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் எங்களை தியாக ஆ, சொல்லுங்க. அல்லாஹ் திருப்தி சந்தோஷப்படுத்த பெற்றோர் வேண்டும். திருப்தி கண்டுள்ளமை. அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் செயற்பட வேண்டும். விளங்கினா அவளுக்கு அந்த மாதிரி எழுதுனா சரி. ரைட், ஓகே. இதுல அரபி வினாக்களும் சிலது இருக்குது. சரியா? இப்ப உதாரணமாக உங்களுக்கு இந்த கேள்வி தெரியும். உஸ்கூர் உன்வானன் முனாசிபல் லிஹாதல் பைத். அப்ப உன்வானோட கருத்து என்ன? உன்வான் தலைப்பு. தலைப்பு. அப்ப தலைப்பு எழுதலாம் தானே? இந்த கேள்வி வந்தா நீங்க ஹைலைட் பண்ணிக்கொள்ள வேண்டிய பகுதி இதுதானே, உண்வான். அவ்வளவுதான். இதென்ன 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 அதெல்லாம் தேவையில்ல. உண்வான் என்ற சொல் வந்து தலைப்பு தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதுமானது. ரைட். அவரை பாருங்க. கைஃப யஜிதுல் இன்சானு ரிதா அல்லாஹி. கைஃப என்ன அர்த்த புள்ளால்? கைஃப என்ன? எப்படி? 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 அல் இன்சான் தெரியும். அல் இன்சான் மனிதன். மனிதன். ரிதா அல்லாஹி என்ன கருத்து? ரிதா அல்லாஹி அல்லாஹ்வின் திருப்தி. அல்லாஹ்வின் திருப்தி. அல்லாஹ்வின் திருப்தி. Yes. மனிதன் அல்லாஹ்வின் திருப்தியை எப்படி, கேள்வி முடிங்க பார்க்க, எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வெரி குட். விளங்கினா உங்களுக்கு? அல்லாஹ்வின் திருப்தியை மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பெற்றோரின் திருப்தியை இணைந்து. அப்ப அது அரபால எப்படி எழுதுற புள்ளகள்? எப்படி அரபால எழுதுற? பிரிலால் வாலிதைன். வெரி குட். பி ரிதாயில் வாலிதைன். வரையில இருக்குது. விளங்கினா அவளுக்கு? அதாவது ரிதா அல்லாஹி என்ன சொல்லிக்கிறதானே? ரிதா அல்லாஹி அந்த முதலாவது வருமா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதைன் அதுல இருக்குது. அப்ப அந்த சொல்ல பார்த்து எழுதினா சரி. கைஃப யபகா அல் கவுனு. கைஃப யபகா அல் கவுனு. கைஃப என்ன கருத்து? என்ன? எப்படி? எப்படி? அல் கவுன் என்ன கருத்து? பிரபஞ்சம். பிரபஞ்சம். அப்ப யபகா என்ற சொல்லிக்குது. கவிதையில கவுன் என்ன சொல்லிக்குது, யபகா என்ற சொல் இல்ல. யபகா என்ற சொல்லு பதிலாக பகா என்ற சொல் தான் நீக்குது. சரியா? யபகா என்ற சொல் இல்ல, பகா என்ற சொல் தான் நீக்குது. அப்ப இங்க வந்து நீங்க கேள்வி விளங்கி இருக்கும் சில நேரம். பிரபஞ்சம் எப்படி முடிகமாக்க கேள்வி. பிரபஞ்சம் எப்படி பிரபஞ்சம் எப்படி நிலைத்திருக்கும்? நிலைத்திருக்கும். அப்ப விட எப்படி வரணும்? பிஹனானில் அபவைன். வெரி குட். அபவைனி. பிஹனானில் அபவைனி என்று வரும். சரியா? அல்லது உங்களுக்கு அப்படி கேள்வியை சரியாக விலங்கெடுத்து எழுதி கொள்ள முடியல என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எழுதலாம். அந்த கவிவரியை எழுதி வைக்கலாம். கவிவரி எழுதி பிரச்சனை இல்லை. அதாவது இப்ப ஒருத்தர் எழுதிக்கிறபடி மா பகா அல் கவுனி இல்லா பிஹனானில் நபவேனி. இது பிழையா? அப்ப பிழையா? இப்படி எழுதினா சரி. ஃபுல் சென்டென்ஸ் எழுதிக்கு. ஃபுல் சென்டென்ஸாகவே எழுதிக்கிறேன். அதாவது பெற்றோருடைய கருணை இல்லாம பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. அப்ப எப்படியோ இங்கே விட வந்திருக்குது, இங்கே விட வந்திருக்குது. விளங்கினா அவளுக்கு? ரைட். மனில் அவுலா பில் மஹப்பத்தி பஅதல்லாஹ். மனில் அவுலா பில் மஹப்பத்தி பஅதல்லாஹ். கேள்வி விளங்கினா? மண் என்ன கருத்து? என்ன மண்? யார்? யார். ரைட். யார் 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 மண்ணா யாரு? அந்த சொற்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அல்லவுலா அண்ணா முதன்மையானவர். முதன்மையானவர்கள். அப்ப மணில் லவுலா முதன்மையானவர்கள் யாவர்? சரியா? முதன்மையானவர்கள் யாவர்? பில் மஹப்பதி அன்பு செலுத்துவதற்கு, பஅதல்லாஹி அல்லாஹுக்கு பிறகு. அப்ப அல்லாஹுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள் யாரு? வாலிதைன். வாலிதைன், பெற்றோர். வெரி குட். அதனால் அரபால வாலிதைன் என்று சொல்லலாம், அல்லபவைன் என்று சொல்லலாம். கவிதை அளிக்கிற மாதிரி வாலிதுல் இன்சான் என்றாலும் சரி. விளங்கினா? அவ்வளவுதான் விட. மதா யஜிதுல் அப்து.
கலபல்லாஹி. இதை கொஞ்சம் பாருங்க. மத்தான்னா கருத்து என்ன? மத்தா எப்போது எப்போது எப்போது. யஜிது என்ற சொல்ல நாங்க பார்த்தோம் ஏற்கனவே, பெற்றுக்கொள்கிறான். அல் அப்து, அல் அப்துன்னா கருத்து என்ன? அல் அப்துன்னா அடிமை அடிமை அடிமை. அடிமை, அடியான். ஒரு அடியான் எப்போது பெற்றுக்கொள்கிறான்? கலபல்லாஹி, அல்லாஹுடைய கோபத்தை. அப்ப கவிதையில் குறிப்பிடப்பட்டிருப்பதன்படி ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கோபத்தை எப்ப எல்லாம் பெற்றுக்கொள்வான்? பெற்றோரை கோபப்படுத்தி மூலம். பெற்றோரை கோபப்படுத்துகின்றதன் மூலமாக. في غلب الوالدين ஆஹ் في غلب الوالدين ஃபீ கலபில் வாலிதைன். சரியா? பெற்றோருடைய கோபத்தில். சரி, அதை உங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பம் வச்சு நீங்க எழுதினா சரியா? ஃபீ கலபில் வாலிதைன் எழுதுற ஒருத்தர். அல்லது இன்னொரு ஆள் எழுதுற இந்தமா. இந்தமாண்ட கருத்து போது. இந்தமாண்ட கருத்துன்னா போது. இந்தமா யுகுலிபு. சரியா? இந்தமா யுகுலிபு உம்மன் அவு அபன். விளங்கினா அவளுக்கு? தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்ற போது. இந்தமாண்ட போது. இந்தமா யுகுலிபு உம்மன் அவு அபன். தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற போது. அப்படி தான் வேணும். இந்த சொல்ல நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கொண்டா சரி. இந்தமா. சரியா? இந்தமா சும்மா இங்க சார் எழுதி கொள்ளுங்க. சரியா? தேவைப்படும் தானே? ஹம்சா அங்கீகரணம். ரைட், ஓகே. இந்தமா சரியா? இந்தமா நான் கருத்து போதா? இந்தமா யுகுலிபு உம்மன் அவு அபன். தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்ற போது. அதே போல பாருங்க, ஆறாவது. மாதா யத்துலுபு ஷாயிரு மின்னா அன் நஈஷ சுஅதாஅ. மாதா யத்துலுபு ஷாயிரு மின்னா அன் நஈஷ சுஅதாஅ. கேள்வி விளங்கினா யாருக்காவது? கேள்வி விளங்கிச்சா? நீங்க பாருங்க பிள்ளைகள். இப்ப அந்நஈஷ சுஅதா என்ற சொல் கவிதையில எப்படி வந்திருக்குது? லிதஈஷு சுஅதான்னு தான் வந்திருக்குது. அப்படித்தானே? அப்ப நிச்சயமாக இந்த கேள்விக்கான விட பெரும்பாலும் இந்த வரையில தான் என்ன விட வரும் சொல்லுங்க பாக்க. கேள்வி விளங்கினா விளங்கல, விட என்ன? வெரி குட் ருக்கையா. என்ன விட? ஃபாஹிப்பு அபவைக்கும். அதுதான் விட. விளங்கினா? சில நேரம் சில கேள்விகளை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த வரி, அந்த சொல் எங்க வருது, அதே சொல் வரலாற்றையும் அதற்கு நெருக்கமான சொற்கள் கவிதையில் எங்க வருது என்பதை தேடி கண்டுபிடிச்சு அந்த வரியை எழுதி வச்சாலும் எங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். இப்ப நீங்க பாருங்க கேள்விய. மாதாண்டா கருத்து என்ன? ஏன்னா யத்துலுபு என்ன? வேண்டுகிறார். ஓகே, யத்துலுபு என்ன கருத்து? என்ன? வேண்டுகிறார். யத்துலுபு. அஷாயிர் என்ன கருத்து? கவிஞர். அப்ப மாதா யத்துலுபு ஷாயிரு. கவிஞர் என்ன வேண்டுகின்றார்? மின்னா, எம்மிடம் இருந்து. சரியா? அப்ப கவிஞர் எம்மிடம் இருந்து என்ன வேண்டுகின்றார்? அந்நஈஷ சுஅதாஅ. நாங்கள் சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்கு. நாங்கள் சுபீட்சமானவர்களாக, சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்தால் கவிஞர் எம்மிடம் இருந்து என்ன வேண்டுகிறார்? என்ன வேண்டுகிறார்? ஃபாஹிப்பு. விளங்கினா அவளுக்கு? ஃபாஹிப்பு இருந்தால் விஷயம் முடிஞ்சு. ஃபாஹிப்பு அபவைக்கும். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள். இப்படி எழுதினாலும் போதும், அப்படியாக எழுதினாலும் சரி. ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈஷு சுஅதாஅ என்று எழுதினாலும் முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். ரைட். கடைசியா பாருங்க. மாதா யத்துலுபு ஷாயிரு மின்னா அன் நஜிதல் கைர ஜஸாஅ. இப்ப இதுக்கு விட சொல்லலாம் அவளுக்கு. சொல்லுங்க பார்க்க விடையா. மாதா யத்துலுபு ஷாயிரு மின்னா அன் நஜிதல் கைர ஜஸாஅ. விடைய சொல்லுங்க பார்க்க. என்ன விட வரும்? சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்களே. மாதா யத்துலுபு ஷாயிரு மின்னா அன் நஜிதல் கைர ஜஸாஅ. இப்ப இதுக்கான விடைய நீங்க சொல்லலாம், அழகா சொல்லலாம். ரைட், வெரி குட். ஓகே. ஃபபதலு அர்ருஹ ஃபதாஹு. என்ன அந்த தஜிது அல் கைர ஜஸாஅ என்று கவிதையில முடிவடைகிறதானே, அதை வச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருக்கிற. கேள்வி என்னன்னா, நாங்க
நன்மைகளை கூலியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் கவிஞர் நம்மிடமிருந்து என்ன வேண்டுகிறார்? பபுதலு அருஹ ஃபதாகும், அவர்களுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் கவிஞர் சொல்ல வராரு. அப்ப அதை எழுதி விட்டா சரி. பபுதலு அருஹ ஃபதாகும். சரியா பிள்ளைகள்? விளங்கிச்சா எல்லாருக்கும்? கவிதை விளங்கி நோயிட்டே படிச்ச கவிதை. ஆம் சார். ஓகே சரி. அப்ப முக்கியமான 2 கவிதைகள் படிச்சிட்டோம். மகாரிமுல் அஹ்லாக், ரிதாஉல் வாலிதைன். இந்த 2 கவிதை படிக்கிற நோக்கத்தோட வந்திருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த வேகமாக பேசி அறகுறையா படிச்சு முடிக்க இயலாது. அதனால ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இப்ப அரபு வினாக்கள் எப்படி வரலாம், தமிழ் வினாக்கள் எப்படி வரலாம், ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வந்தா எப்படி நாங்கள் விளக்கம் அளிக்கலாம் என்பது சம்பந்தமாக பார்த்து, அதே நேரம் முன்னே படித்த கவிதையும் கூட மிக முக்கியமான ஒரு கவிதை, பெற்றோரின் திருப்தி. அப்ப இந்த கவிதையை படிக்கிற வெறுமனே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போறது மட்டுமல்ல, கவிதையின் ஊடாக எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை எடுத்து நடக்கணும். ரைட்? அதனால குறிப்பாக பெற்றோருடைய திருப்தி இல்லாம அல்லாஹ்வோட திருப்தி இல்லை. எனவே பெற்றோருடைய திருப்தி என்பது முக்கியம். அடுத்தது, நாங்க உலகத்துல அன்பு செலுத்தணும்டா அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஆரம்பமாக தாய் தந்தை அவங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். அவர்களை நாங்க கோபமடைய செய்வதன் மூலமாக அல்லாஹ் தாலா நிச்சயமாக கோபிப்பான், அவனும் வெறுப்படைவான் என்ற கருத்தையும் இந்த கவிதை வலியுறுத்துது. உலகத்துல சரி மறுமையில சரி நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நன்மைகளையே கூலியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் கட்டாயமாக அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவர்களுக்காக எங்களோட நேரம், எங்களோட உழைப்பு, எங்களோட செலவு, எங்களோட வருமானம் எல்லாவற்றையும் அவர்களுக்காக தியாகம் செய்ய ரெடியாக இருந்தால்தான் எங்களுக்கு நிச்சயமாக நற்கூலிகளை பெற முடியும் என்று கவிஞர் அழுத்தமாக சொல்றாரு. ஹைர். அப்ப இந்த கவிதையோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வகுப்பு நிறைவு கொண்டு வரோம். அடுத்த வகுப்புல சரி நாங்க இன்ஷா அல்லாஹ் சரி. சந்திப்போம். இந்த எக்ஸாம் பேப்பர் செய்தா செய்யணுமா? ரிட்டன் நாளை எங்களுக்கு இந்த இது போதா, இந்த நாங்க சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணல இன்னும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். சிலபஸை கவர் பண்ணாம செய்ய இயலாது. இன்ஷா அல்லாஹ். சரி. எங்களுக்கு கிரேட் 10 கிளாஸ்க்கும் வரையலுமா? தாராளமா வரையும், என்ன தடையும் இல்லை. சரியா? அதுதான் சரி. எல்லா செவ்வாய்க்கிழமை ஓ சரி, போன செவ்வாய்க்கிழமை என்ன பாடம் செஞ்ச கிரேட் 10? சூரா குரேஷ் படிப்பிச்சு. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹைர். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த மாட அர்த்தம் என்ன? இந்த மாட்டா போகுது போகுதா? சரி, வேற என்ன டவுட் இருக்குது? ரைட். அப்ப நாங்க முடிச்சுக்கணும் வேணா? சரியா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நீங்க படிச்சு தந்தது நல்லா விளங்கிச்சு. ஜஸாக்கல்லாஹ். ஓகே, நல்ல உங்களை பாரக்கல்லாஹ் ரஹ்மத் ஃபீக்கும். செய்யட்டும் சார். ஆமீன் ஆமீன். துஆ செஞ்சுங்க.